சரி அருண்குமார் சார், நெக்ஸ்ட் உங்ககிட்ட தான். ஸோ ஹவு மச் டு யூ லவ் மியூசிக்? இசை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா உங்கள் படங்களில் இருக்கிற எல்லா சாங்ஸ் வந்துட்டு யூனோ அது வந்து அப்படியே பிளெண்ட் ஆகி அந்த கதாபாத்திரத்தோட, அஃப்கோர்ஸ் நீங்கள் சூப்பராக கதாபாத்திரம் எழுதுறீங்க, அதுக்கு ஒரு அவர் சொன்ன மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குது, அது எவ்வளோ ரியலாக பண்ண முடியுமோ ஸ்டூல் எடுத்துகிட்டு போய் உட்காந்து பண்ணிடுறீங்க அதை. பட் இந்த மியூசிக்குங்கிற ஒரு விஷயம் ஈவன் ஃப்ரம் சித்தா ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இந்த படம் எல்லாத்துலேயுமே, ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் மியூசிக் ஃபார் யூ? இல்லை, எனக்கு நான் யூஸ்வலி நான் ட்ராக்ஸ் கேட்டு தான் எழுதுவேனே. எழுதும் போதே. ஸோ அந்த ரிதம்லேயே மேபி அந்த சீன் வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மியூசிக்குமே இப்போ அது அந்த கிரெடிட் நான் எடுத்துக்க முடியாது. அது இதே மாதிரி அந்த கதையவோ அந்த சிச்சுவேஷனையும் எடுத்துகிட்டு போய் அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்கிறோம். நான் ஒரு ரசிகனாக அதை அணுகிறேன். இப்போ எப்படின்னா அந்த பாட்டு கேட்டால் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவ்வளோதான் நாங்கள் பண்ணுறேன். அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அவங்களோட மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு கேட்குறது நீங்கள் தானே. அதை அவங்க மண்டையில விதைச்சிருவோம். இந்த மாதிரி வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னா அவங்க வரும்போது இது நல்லா இருக்கு. எங்க அது பாராட்டத்துக்குரியதுன்னா அவங்க இது நல்லா இல்லைன்னு சொன்னா ஏத்துக்கிட்டு இன்னொன்னு தராங்கல்ல, அதுதான். இந்த படத்தோட மியூசிக் பத்தி நீங்க சொல்லலாமே. இது வந்து ஆக்சுவலா ஏன்னா நாங்க ஒரு சாங் பார்த்துட்டோம், ரொம்ப கியூட்டான ஒரு லவ் சாங் அது. சார் அண்ட் சாரோட ரொமான்ஸ் பார்க்கணும். அது வந்து ரொம்ப ஒரு அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு ரொமான்ஸ் மாதிரி இருக்கும் சார் பண்றது எப்பவுமே. இதுல இல்ல எல்லாத்துலயுமே பட் திஸ் இஸ் லைக் இட்ஸ் வெரி நைஸ். மோர் தென் அது வந்து ரொமான்டிக் அப்படிங்கறத விட அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை பாத்துக்கிற மாதிரி தான் அது. அது எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ அம் ராங், ஐ அம் சாரி. இல்ல பட் அவரோட அந்த ஐம் சாரி டு இன்டரப்ட். அவர் வந்து ஈவன் சேதுபதியில பாத்தீங்கன்னா கூட அந்த ஒய்ஃபுக்கும் அந்த ஹஸ்பண்டுக்கும் அந்த கால்ல விடுற மேட்டர்லாம் வந்து இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் சீக்வன்ஸ். அவர் தட்ஸ் வை வென் வி ஃபெல்ட் இதில் வந்து ரொமான்ஸ்க்கு அவர் இடம் இல்லை படம். ஏன்னா இட்ஸ் வயலண்ட் ஃபில்ம். ஸோ அதில் வந்து எவ்வளோ நம்ம புகுத்த முடியுமோ அதை பண்ணிட்டு அது வந்து ரொம்ப சாலிடாக போட்டுட்டாக இருக்கும், கான்சென்ட்ரேட்டடாக. ஸோ ஹி இஸ் வெரி குட் அட் தட், வெரி குட். ஒரு நல்ல கலைஞன், ஒரு நல்ல மனிதன், ரொம்ப பியூரஸ்ட் பர்சன், ரொம்ப ரொம்ப பியூர். இட்ஸ் பிளாக் ஆர் ஒயிட், அந்த கிரே இதே கிடையாது. வந்தால் நேராக பேசி அதே மாதிரி என்ன ப்ரெஷர் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அவர் ஸ்வீட்டாக அந்த ஹேண்டில் பண்ணுவார். அந்த உள்ளுக்குள்ளே வந்து நெகட்டிவிட்டியே இல்லை, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியே கிடையாது. அதாவது ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி. அவன் வந்து ஓகே சார் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு அவருக்கு வேண்டிய வேலையும் ஸ்வீட்டாக வாங்கிக்குவார். ஒரு ஸ்ட்ரெயின் இருக்காது, சான்ஸே கிடையாது. வெரி வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப ஜெனியூனான ஆள். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட வந்து அவரோட மேக்கிங் ஸ்டைலும் ஜெனியூனான ஒரு பர்சன்ன்றது வந்து எனக்கு. ஏன்னா அவர் சார் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஷார்ட் வரலான்னு ஒரு மனுஷன் தேங்கி அழுதுட்டு நான் ஏன்னா அதை கட் பண்ணி எடுக்கலாம் வேற வகையில். பட் ஹி வாண்டட் தட். அந்த ஏன்னா அதாவது இவர் 10 நாள் அதை ரிஹர்ஸ் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சுட்டு. அப்புறம் எங்களை வச்சு 3 நாள்